கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சியில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கையிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, கிண்டி, ஆலந்தூர், மீனம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. பரங்கிமலை, கத்திப்பாரா உள்ளிட்ட பகுதிகளிலும் மிதமான மழை பொழிந்தது. திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரத்தில் நாளை கனமழை பெய்யும். தேனி, விருதுநகரிலும் நாளை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. திருப்பத்தூர், வாணியம்பாடி, திருவையாறு உள்ளிட்ட இடங்களில் கனமழை. திருப்பத்தூர் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் நலன் கருதி அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. தமிழ்நாட்டில் அரசியல் பொதுக்கூட்டங்கள், பரப்புரைகள் நடத்த நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்படும். பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டால் அபராதம் வசூலிக்கப்படும் என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ரோட் ஷோ தொடர்பாக நீதிமன்றம் எந்த நிபந்தனை விதித்தாலும் திமுக ஏற்கும் என கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். அரசியல் சட்டம் அளித்துள்ள அடிப்படை உரிமைகளை மீறாத வகையில் நெறிமுறைகள் இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ரோட் ஷோ நெறிமுறை தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் முதல்வர், துணை முதல்வர் பங்கேற்காதது ஏன் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். பொதுக்கூட்டங்களுக்கு கட்சி வேறுபாடு இன்றி கேட்ட இடங்களில் அனுமதி கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். பீகாரில் முதற்கட்டமாக 121 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மதியம் 1 மணி நிலவரப்படி 42.31% வாக்குகள் பதிவாகியுள்ளன. பீகார் முதற்கட்ட தேர்தலில் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவ், அவரது மகன் தேஜஸ்வி யாதவ் வாக்குப்பதிவு செய்தனர். லாலுவின் மனைவி ராப்ரி தேவி, மகள் மிசா பார்த்தி, மருமகள் ஆகியோரும் பாட்னாவில் உள்ள வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமையாற்றினர். பீகார் தேர்தலையொட்டி பக்தியார்பூர் வாக்குச்சாவடியில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஓட்டு போட்டார். மக்களோடு மக்களாக வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். பீகாரில் தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் துணை முதல்வர் விஜய்குமார் சின்ஹா கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. RJD ஆதரவாளர்கள் கற்கள் மற்றும் காலணிகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். ये गुंडा राजद का है और सत्ता में आ रही एनडीए से छाती पर बुलडोजर चलेगा. இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் டெல்லியில் இருந்தபடி பீகார் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவை கண்காணிக்கிறார். வாக்குப்பதிவு விவரங்களை உடனுக்குடன் அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். நெல்லை தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் 1-to-1 சந்திப்பு மேற்கொண்டார். நயினார் நாகேந்திரன் தொகுதியில் திமுக வெற்றி பெறவில்லை எனில் பதவி பறிக்கப்படும் என நேரடியாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். நான் அரசியலில் செய்த சில தவறுகளில் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியது ஒன்று என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வேதனை தெரிவித்துள்ளார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 5 பாமக MLA-க்களில் 2 தன்னுடன் இருப்பதாக கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான பணிகளில் தமிழக அரசை மீறி தவறு செய்ய முடியுமா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார்.
போலி வாக்காளர்களை கண்டுபிடிக்க SIR அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2026 தேர்தலில் திமுக, தவேக இடையேதான் போட்டி இருக்கும் என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமியுடன் செல்ல மாட்டேன் என்றார். இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து களம் காணும் என சீமான் மீண்டும் அறிவித்துள்ளார். மது நிறுவனங்களை நடத்துவோருடன் திருமாவளவன் கூட்டணி வைத்துக் கொண்டு மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தி என்ன பயன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மாநில கல்விக் கொள்கையின்படி புதிய பாடத்திட்டத்தை வகுக்க 13 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. புதிய பாடத்திட்டம் அறிவியல் தொழில்நுட்ப அறிவை வளர்க்கும் என திருச்சியில் பள்ளிக் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டியளித்தார். கல்வி நிறுவனங்களில் நடத்தப்படும் நாடகங்களுக்கு கேளிக்கை வரி செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. 10% கேளிக்கை வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளித்து சட்ட திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் பேருந்துகளுக்கு மட்டும் தனி வழித்தடம் அமைக்கப்பட உள்ளது. 3300 கோடி செலவில் கிளாம்பாக்கம் மகேந்திரா சிட்டி இடையே ஒருங்கிணைந்த தனி மேம்பாலம் அமைக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முன்மொழிந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 90,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான வழக்கை CBCID விசாரணைக்கு மாற்றக் கோரி ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா புதிய மனு தாக்கல் செய்துள்ளார். வருகிற 12ஆம் தேதிக்குள் பதிலளிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மத்திய சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த பிரபல ரவுடியை மற்றொரு வழக்கில் போலீசார் கைது செய்தனர். கைது செய்ய விடாமல் ரவுடியின் ஆதரவாளர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. சென்னை மதுரவாயல் தாம்பரம் பைபாஸ் சாலையில் மீண்டும் தலை தூக்கும் ஆட்டோ ரேஸ். 20க்கும் மேற்பட்ட பைக்குகள் அணிவகுப்பிற்கு மத்தியில் சீறி பாய்ந்த ஆட்டோக்களால் வாகன ஓட்டிகள் அச்சத்தில் உறைந்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே பாலம் கட்டுமான பணிகள் நடைபெற்ற இடத்தில் விபத்து. பைக்கில் சென்ற இளைஞர் பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் கடப்பாவில் உள்ள தர்காவில் சால்வை சமர்ப்பித்து இசையமைப்பாளர் AR ரஹ்மான் வழிபாடு செய்தார். தர்கா நிர்வாகம் சார்பில் AR ரஹ்மானுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. தனக்கும் இந்திய அரசியலுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என பிரேசில் மாடல் அழகி தெளிவுபடுத்தியுள்ளார். பிரேசில் மாடல் அழகி இந்தியாவில் 22 முறை வாக்களித்ததாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டிய நிலையில் விளக்கம் அளித்துள்ளார். உலக கோப்பையை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் வீராங்கனைகள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். முதல் முறையாக கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் வீராங்கனைகள் குடியரசுத் தலைவர் பாராட்டினார். உலக கோப்பையை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் வீராங்கனைகள் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்திய வீராங்கனைகளை பிரதமர் மோடி பாராட்டியது தொடர்பான காட்சிகளை பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ளது. மகளிர் உலக கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கு கார் பரிசாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக அறிமுகமாகும் சியாரா ரக கார் இந்திய வீராங்கனைகளுக்கு வழங்கப்படும் என டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 4வது T20
குயின்ஸ்லாந்தில் தொடங்கியது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பவுலிங் தேர்வு செய்த நிலையில் இந்தியா முதலில் பேட்டிங் செய்து வருகிறது. நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் அந்நாட்டின் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தவறான தகவல் அடிப்படையில் அமெரிக்கா அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக நைஜீரியா அமைச்சர் முகமது இத்ரிஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் கார் தீப்பற்றி எரிந்து ஏற்பட்ட தீப்பிழம்பில் சிக்கி தீயணைப்பு வீரர்கள் 5 பேர் காயமடைந்தனர். பல அடி உயரத்திற்கு தீப்பிழம்பு உருவானதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்தியாவுக்கும் பெரு நாட்டுக்கும் இடையே நடைபெற்ற வர்த்தக பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவு பெற்றதாக மத்திய வர்த்தகத்துறை தெரிவித்துள்ளது. பெரு தலைநகர் லிமாவில் 9வது சுற்று வர்த்தக பேச்சுவார்த்தை கடந்த 3 முதல் 5ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் சரக்கு சேவை வர்த்தகம், அதில் உள்ள இடையூறுகள், சுங்க நடைமுறை, கனிம வளம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக விரிவாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும், நிலுவையில் உள்ள விவகாரங்கள் குறித்து அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் டெல்லியில் அடுத்த கட்ட ஆலோசனை நடைபெறும் என்றும் மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் 29 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி சாதனை படைத்துள்ளது. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணம் கேப் கனவரல் மையத்தில் இருந்து ஏவப்பட்ட செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக புவி சுற்றுவட்ட பாதையை அடைந்து விட்டதாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடை தங்களுக்கு எரிச்சலூட்டுவதாக வடகொரியா தெரிவித்துள்ளது. வடகொரியாவை சேர்ந்த 8 தனிநபர்கள் மற்றும் 2 நிறுவனங்கள் சைபர் கிரைம் சார்ந்த பண மோசடியில் ஈடுபட்டதாக அவர்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்தது. இதன் மூலம் தங்களது ஆயுத திட்டங்களுக்கான நிதியை அமெரிக்கா நிறுத்தி வைத்ததாக வடகொரியா குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் அமெரிக்காவின் இந்த பொருளாதார தடை தங்களுக்கு கோபமூட்டுவதுடன் இதற்கு உரிய முறையில் பதிலளிக்கப்படும் என வடகொரியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. செல்வமணி செல்வராஜ் இயக்கத்தில் துல்கர் சல்மான் நடித்த காந்தா படத்தின் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனது. M.K. தியாகராஜ பாகவதரின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமான காந்தா வரும் 14ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது.